வெகுதேன் தும்பிதனில் மகனே 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 பாட்டிது துன்பம் பற்றி என் வயிறெல்லாம் எரிதையோ ஓட்டமாய் சீக்கிரமாய் என்னுயிரே ஓடிவாடா 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 நான் விட்ட என் மகனே ஓடிவாடா மகனே 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 படபோன மகள் வரே பலபோன மகள் வரே படபோன மகள் வரே படபோன மகள் வரே நானே என்ன செய்தேன் பரிதனிலையுள்ளாய் பரிதனிலையுள்ளாய் பரையொன்று வரியே ஜெகதீஸ்வரா பரமேஸ்வர ஹலோ அப்படியே இருக்கட்டும். இன்று அதிகாலையில் எழுந்து அன்னை பராசக்தியை வேண்டிக் கொண்டு எனது எஜமானிட்ட பணிகளை செய்ய துவங்கினேன். அது சமயம் என்னை அழைப்பதாக அறிந்து உடனே ஓடோடு சென்று காலகண்ட புண்ணியமானே தங்களுக்கு அடியால் நமஸ்காரம். என்னை அழைத்தம் என்னவென்று தெரிவிங்கள் சுவாமி என்றேன். சண்டி உன்னை அழைத்த காரணம் தெரிவிக்கின்றேன், கவனமாக கேள்.
இன்று நம் வீட்டில் சதி ஆகையால் காற்றுக்கு சென்று காரை பிரண்டே முன்னே முசிய தெற்பில் நாம் சேகரித்து வர வேண்டும் என்று சொன்னார் சுவாமி. தாங்கள் சித்தம் என் பாக்கியம். இதோ சென்று வர நின்று சிறுதூரம் சென்று சந்தி நில்லடி, நீ எங்கு செல்லுகிறாய்? காற்றுக்கு சென்று விட்டால் வீட்டுள்ள வேலையை யார் செய்தார்? ஆகையினால் உன் மகனை போக சொல்லி என்று சொன்னார் சுவாமி. என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? நான் அர்த்தபுரிந்து பெற்றெடுத்த என் செல்வ மகனை காற்றுக்கு அனுப்புவதா என்று எவ்வளவோ மண்டாடினேன். முடிந்தால் அனுப்பிவை, இல்லை என்றால் முடியாது என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு எட்டு செல்லடி என்றார். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் பெற்ற மகனுக்கு ஆறுதல் சொல்லி வழி அனுப்பி வைத்தேனே. எப்படி காலத்தில் அழியாத காவியம் பெற வந்தே மாபெரும் கனி வந்தனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன். பாதி அனுப்பினேன். உன்னோடு அனுப்பிய ஒரு பாதி போக மறு பாதி வீர் உனக்காக வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறேன் கண்ணே. அம்மா தங்கள் மகன் தானே இதோ ஹலோ 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 நல்லா தானே இருந்துச்சு. நீங்க என்ன கண்மணியே உனது அன்னையில் பெண் மனது கண்மணியே
அத்தி புத்தார் போல் ஒரே ஒரு மகன், அன்பு மகன், ஆசை மகன், பாச மகன். அம்மா எனக்கு வயிறு பசிக்கிறதே தாயே என்று அவசரமாக கேட்டானா என் செல்வ மகன்? இல்லையே, ஆற்றலோடும் படக்கத்தோடும் கேட்டானே. கண்ணே தேவதாசா, நீ கானகத்திற்கு சென்றது கூட இந்த பாவிக்கு வருத்தமில்லை அப்பா, வருத்தமில்லை. பாலந்தேனு பரிகள் தான் விட்ட மகன் இன்று பசியோடு சென்றானே என்ற ஒரே ஒரு கவலா உன் தாய்க்கு. இறைவா, பசியோடு சென்ற என் பாலகன், என் பச்சிலும் குழந்தை அந்த கானகத்தில் எப்படி நான் என்ன செய்வேன்? எத்திலிருந்து போன மகள், எத்திலிருந்து போன மகள், எத்தனை தூரம் சென்றானோ இன்னும் வர காணேனே. எத்திலிருந்து போன மகள், எத்தனை தூரம் சென்றானோ மகன் வர, பலன் வர, செயல் வர காணே. அன்னமென்றால் பாலல், அன்னமென்றால் பாலல், என்ன பயணம் அன்னமென்றால் பாலல், தின்னமாய் வனம் சென்றானோ. அன்னமென்றால் பாலல், அன்னமென்றால் பாலல், என்ன பயணம் சென்றானோ. இன்ன வயதுள்ள என்று, இன்ன வயதுள்ள என்று கண்மணியான மைந்தன், இன்ன வயதுள்ள என்று கண்மணியான மைந்தன் இருளடைந்த பெருவனத்தில், இருளடைந்த பெருவனத்தில், இருளடைந்த பெருவனத்தில் ஒருவனாய் இருக்கின்றான். மகன் வர, பலன் வர, செயல் வர காணேனே. போடு. காடல்குடி கிராம பொதுமக்கள் சார்பாக, தருமர்த்தா சார்பாக விஜயாராம் அவர்கள் சந்திரபதியாக நடிக்கும் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள். எனக்கு மாநிலத்தை கௌரவப்படுத்திய நமது கிராமத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பு ஒளிபரிக்க சகோதர துணைவர்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர் துணைவர்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் நாடக கலா ரசிகர்கள் அத்தனை பேர்களுக்கும் எனது உள்ளமணிந்து நன்றி நன்றி கலந்த வணக்கம். கற்பகமே உனையன்றி துணையாரம்மா, கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. கற்பகமே உனையன்றி துணையாரம்மா, நீயே கதியென போட்டு என்னை கல்பாரம்மா. அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. அற்புதமெல்லாம்
நினைத்தேன். என் மகன் வருவான், என் மகன் வந்து கொண்டே இருப்பான். அழைத்து வருகின்றேன் தாயே. ஆனால் என்னையும் என் மைந்தனை விட்டு பிரிந்து சென்ற எனது கணவர் எங்கே இருக்கின்றாரோ, எப்படி இருக்கின்றாரோ இந்த பாவைக்கு தெரியவில்லையே. ஆண்டவனே, அவர் எங்கிருந்தாலும் நலமோடு இருக்க வேண்டும் அம்மா. ராஜராஜேஸ்வரி செண்புகலி அம்மன் கோவில் பூசாரி அவர்கள் சந்திரமதி அவர்களுக்கு சாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள். அன்பு சகோதரர் அவர்கள் பொன்னாடை அனுபவித்து 100 ரூபாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். சகோதரர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். கலைமகள்கே பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லை.
கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாலே அதை கோவித்து தடுத்தவள் சொல்ல இழந்தார்
இரக்கத்தை நினைப்பவன் பொன்னை இழந்தான் இரக்கத்தை நினைப்பவன் பொன்னை இழந்தான் இங்கே எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் இங்கே எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் கடவுள் ஏன் கல்லானான் மனும் கல்லாய் போன மனிதர்களாலே நெஞ்சுக்கு தேவை மனச்சாட்சி அது நீதி தேவனில் ஒரு சாட்சி நெஞ்சுக்கு தேவை மனச்சாட்சி அது நீதி தேவனில் ஒரு சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அரங்கத்தில் வராது அவன் சாட்சி அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுள் ஏன் கல்லானான் மனும் கல்லாய் போன மனிதர்களாலே சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் சதிகாரன் உண்மையை சொல்பவன் சதிகாரம் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுள் ஏன் கல்லானான் மனும் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் மனும் கல்லாய் போன மனிதர்களாலே பாடலை பாராட்டி முத்து முத்தா என்ற பாடலை பாடியதற்காக முன்னாள் ஊராட்சி மன்றத்தில் அன்பனா வேலுச்சாமி தானே வேலுச்சாமி அன்பன் அவர்கள் சார்பாக 100 ரூபாய் சிலர் அன்பளித்த ஊராட்சி மன்றத்தில் வேலுச்சாமி அவர்கள் கலைக்கல் சார் நினைவு தெரிவித்துக் கொள்கிறேன். பாடலை பாராட்டி காடல்குடி ஏடிஎம்கினுடைய கிளை செயலாளர் மல்ராஜ் அன்பன் அவர்கள் சார்பாக 200 ரூபாய் என்பது சிலர் அன்பளித்த அன்பண்ணாவுக்கு இன்னும் சிறப்பும் என்னை கலைக்கொடு சார் நினைவு தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தான் வீராமலர் பிள்ளை வனத்தை விட்டு வாரான் வீராமலர் பிள்ளை நான் பாடிய பாடலை பாராட்டி மாதரோட தரேன் மாதோடைய ஊராட்சி மன்ற தலைவர் அன்பண்ணா ராமகிருஷ்ணன் அன்பனார் சரவு 100 ரூபாய் சொல்ல அன்பில் படுத்த அன்பனார் கலைக்கொடு சார் நினைவு தெரிவித்துக் கொள்கிறேன். வேற தண்ணி லேசாக சிந்திச்சிருச்சு, அதனால தான். அதுக்கு இந்த நேரம் தாவை எடுத்துருக்கோம், அதனால தான் தண்ணி குடிச்சிருக்கு.
பலே பொதுவாக இந்த நாடகத்தை ஆம்பளையால காட்டில் பொம்மை நாட்டி தான் நாடகம் பார்க்கணும். காரணம் என்னன்னா, ஒரு 5 மைல் 10 மைலில் ஒரு நாடகம் நடக்குதுன்னா ஆம்பளையால் ராத்திரின்னு பார்க்காம நடந்து போய் நாடகத்தை பார்த்துட்டு வந்துடுவா. உள்ளூர் பொம்பளையால் போக முடியுமா ராத்திரி நேரத்தில்? அதனால் 1000 5000 10,000 வரி வச்சு ஒரு நாடகத்தை நடத்தி இப்படியெல்லாம் பார்க்க விட்டுருக்கா. முதல்லமே சொன்னேன், ஒரு வந்து இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை எல்லா கதாபாத்திரமும் காசியில் தான் நடக்குது. ஆமாம் ஆமாம், அப்படி காசியில் நடக்கிற அந்த செய்திகளைத்தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்காரர் அந்த நடிகர் இங்கே சொல்கிறாங்க. இதை நீங்கள் பார்க்கணும். என்னங்க இப்போ உங்களுக்கு ஒரு பேச்சா? ஏடா நீங்கள் ஒரு மைக்கு வச்சுக்கிற வேண்டியதானே? அதானே, அதனால் அவளுக்கு இல்லையோ? நீங்கள் இங்கிட்டு கொஞ்சம் கவனிங்க. ஆமாம், லோகம் கட்டிடுது போய் லோகமா கட்டிடுத்து லோகத்தில் உள்ளவா கட்டுட்டா. சந்திரா சூர்யா தினந்தோறும் வந்துட்டுதான் இருக்கா. அவ லோகத்தை கெடுத்துட்டு. அதே ஒரு பெரியவா சொன்னா, கூத்தாடி கிழக்க பார்ப்பான், கூலிக்கார மேற்க பார்ப்பான். இந்த 2 பேரையும் பொழுத பார்க்குறியான். எப்படி? கூத்தாடி நாங்கள் நினைப்போம், எப்படா கிழக்க பொழுது விடியும், இந்த ஊர் காசை வாங்கிட்டு போயிடலாமே அப்படி நாங்கள் நினைப்போம். கூலிக்காரே சடையை முடிச்ச பொழுது எப்படா மேற்க போகும், முதலாளி சில்லறையை வாங்கிட்டு நம்ம பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க போகலாமே அப்படி நினைப்பு அவனுக்கு அதில் இருக்கும். இந்த 2 பேரும் வேலை பார்க்குற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட? உங்கள்கிட்ட. நீங்கள் அமைதியாக இருந்தால் ஆர்ப்பாட்டம் பண்ணுவா. சரி, இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? என் தம்பி கிருஷ்ணகுமார் சொன்ன மாதிரி அமைதியாக போயிடுவா. எங்களுக்கு என்ன, நீங்கள் எங்களை வேலை வாங்கணும். பொதுவாடா முருகா, சொல்லுங்க ஐயரே. நீ இது வரைக்கும் நீ சிவபெருமான உசுரோட பார்த்துருக்கியா? சிவபெருமான உசுரோட பார்த்துருக்கேனா? சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கேன், உசுரோட பார்க்கலையே. நீ பார்த்துருக்கியா? யார் பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. யாரும் பார்த்துருக்கீங்களா சிவபெருமான? இந்த அவர் இல்லைன்றார் செட்டுக்காரு. ஆனால் நான் பார்த்துருக்கேன். சும்மா பொய் சொல்லக்கூடாது. உண்மைக்காப்பா? அப்படியா? சத்தியமா நான் பார்த்துருக்கேன். அதே குண்டி துண்டை போட்டு சத்தியம் பண்ணிட்டேன். உண்மையை பார்த்தீங்களா? எந்த இடத்துல கலருன்னே தெரிய மாட்டேங்குது. நான் பார்த்துருக்கேன். எல்லாமே லூஸா இருக்கிறதுனால. சிவபெருமான நான் உசுரோட பார்த்துருக்கேன். எங்க பார்த்துருக்கேன் தெரியுமா? திருவிளையாடல் படத்துல பார்த்துருக்கேன். எப்படி சமாளிக்கீங்களா? திருவிளையாடல்ல அதுல பாத்தீங்களா? படத்துல? ஆமா. நேரடியா பார்க்கல? நேரடியா நடிச்சாரு திருவிளையாடல் படத்துல. ஆமா. பரவாயில்லையாயிரு. முருகா சொல்லுங்க சாமி. அவர் பார்த்து அவர் செஞ்ச பின்னாடி தான் சிவபெருமான் இப்படி இருந்திருப்பாரோ தெரியும். அவன் கற்பனை நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஆமா. பாபு சிதம்பரம் யாரும் பார்த்துருப்பாங்களா? அவர் மூலியமா தான் தெரிஞ்சிச்சு. பாரதியாரு அப்படித்தான். அது மாதிரி தான்டா தம்பி. சரி, ஒரு 5 பேர் சேர்ந்து ஆடு மேய்க்கிறாங்க. 5 பேர் ஆடு கூட்டம் சேர்ந்து மேய்க்கிறாங்க. ஒருத்தர் கூட விட்டு கொடுக்கறது இல்லை. ஒரு ஆடு பார்த்தா ஒருத்தர் கஞ்சி உண்டு, ஒருத்தர் கஞ்சி உண்டு வந்து ஒருத்தர் பார்த்துக்கிறது, ஒரு ஆடை மேய்க்கிறது, இப்படி இருந்திருக்காங்க. இந்த 5 பேருக்கும் சினிமா பார்க்குற ஆசை வந்துருச்சு. 5 பேரும் சினிமா பார்க்கணுமா? முந்தி இப்போத்தானே அப்படி பகலாட்டம்லாம் போடுறாங்க. முந்திலாம் ராத்திரி தான். ஆமாம். அது கீத்து கொட்டைகளை போட்டு மணலை உள்ள நல்லா நிரப்பி அதில் உட்காந்து அந்த படம் பார்க்க போவோம். நடக்கும். ஆமாம். ஒரு ஊத்தா குமிச்சு உட்காந்து பார்க்க அப்படி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 5 பேரும் அப்போ ராத்திரிக்கு சினிமா போனால் அந்த ஆடுகளை பூரா யார் பார்த்துக்கிறது? கல்யாணி போய் தூக்கிட்டு ஓடி போயிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? டே நாங்கள் 4 பேர் இந்த படத்தை போய் பார்க்குறோம். நாளைக்கு நாங்கள் 4 பேர் இந்த ஆட்டுக்கடையில் இருக்கோம். நீ ஒரு ஆள் போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு யோசனை சொல்லியிருக்காங்க இந்த 4 பேர். அடா அதுவும் பரவாயில்லன்னு யோசனை பண்ணும்போது அது அப்புறம் கொஞ்சம் மறுக்கிறேன். ஏண்டா இழிச்சா பையா, நீங்க இந்த படத்தை பார்க்க நாளைக்கு நான் வேற படத்தை போய் பார்க்கவா அப்படின்ற அந்த ஒரு ஆள். 4 பேர் என்ன சொல்றேன்? ஏன்டா அப்படி சொல்றேன்னு பாத்தியா? இன்று இப்படம் கடைசி, இன்னைக்கோட கடைசி ஆச்சு.
ஆக நானும் வருவோம்ன்றான். அப்போ இந்த 4 பேர் என்ன சொல்கிறாங்க, டேய் நீ ஒரு ஆள் ஆட்டுக்கடையில் இரு. சரி. ஆடு உரம் படுத்துட்டு நம்ம 4 பேர் ஆடு சேர்ந்து தானே ஒரு இடத்துல நிற்குது. ஆமாம். எல்லா ஆடையும் நீ பார்த்துக்கிட்டே இரு. எல்லா ஆடும் படுத்த பின்னாடி வா. சரி. இவங்க 8 மணிக்கு போயிடுறாங்க, முன்னாடி போயிடுறாங்க. இன்னும் 2 மணி நேரம் இருக்குல்ல. அதுக்கு ஆடு உரம் படுத்துரும்ல. இந்த எல்லா ஆடும் படுத்த பின்னாடி நீ வாடா, உனக்கு சேர்த்து டிக்கெட் வாங்கி வைக்கிற, எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்துருவோம். நல்ல ஐடியா அப்படின்னு 4 பேர் சொல்றாங்க. சரி. இவனுக்கு ரொம்ப ஆசையாகி போச்சு. ஏன்னா இவனுக்கு சேர்த்துல டிக்கெட் எடுக்கிறாங்க, காசு இல்லாம படம் பார்க்கலாம் அப்படின்னு. சரிடா நீங்க போய் பாருங்கடா, நான் வந்துடுறேன் அப்படின்னு. இவன் பாருங்க ஆட்டுக்கடையில 4 பக்கம் வரப்ப பாக்குறேன் அப்படி. சரி. எட்டி எட்டி பார்க்குறேன். அடைஞ்சிருச்சா அடையலையாண்டு ஆடு பூரா நீ பார்க்குறேன் அரிசித்தப்பு. சரி. பார்த்த உடனே எல்லா ஆடும் ஒன்றுன்னா அந்தந்த நேரம் வந்தவொடனே படுக்குது. லவக்குன்னு படுத்துக்கிட்டே இருக்கு. நேரம் ஆகுதுல. படுத்துக்கிட்டே இருந்த உடனே அப்போ பாருப்பா இங்க இருந்து பார்க்குறேன், நடுவுல ஒரு ஆடு சரி நின்றுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டு இருக்கு. படுக்க மாட்டேங்குது. படுக்குது இல்ல. சரி. இவனு வேண்டாத சாமி இல்ல. ஆமா. கருப்பையா சோனையா சங்கையா அவனே இவனே படுத்துரு. இன்னும் அந்த கடவுள் அந்த ஒரு ஆடு படுத்தணும்டா சாமி, இன்னைக்கு வேற கடைசி படம், நான் படம் பார்க்க போகணும்டா அப்படின்னு இவனு கும்பிட்டு விழுகிட்டே தரையில. சரி. அந்த ஆடு நின்றுக்கிட்டே இருக்கு நடுவுல. படுக்கல. படுக்கிற மாதிரி இல்ல. படுக்காம இருக்கு. யோசனை பண்றியா, நேரம் வேற ஆயிடுச்சு. இந்த ஆடை எப்படா படுக்க வைக்கிறதுன்னு அந்த ஆட்டுக்கு தெரியாம அது கிழக்கு மாமா நின்று அசை போட்டுக்கிட்டு, சரி மேற்கு மாமா இருந்து, சரி மண்டிக்கால போட்டுக்கிட்டு வாராண்டா குனிஞ்சு போய். அந்த ஆட்டுக்கு தெரியாம போய் அது நின்றுக்கிட்டே இருக்கு. பின்னாடி போய் காலை மக்கள் இப்படியா பிடிச்சு படுக்க வச்சா இல்ல, படுத்திருந்த ஆடு கூட எழுந்திரிச்சிருச்சு. என்னைக்கு படத்துக்கு போறது? இது எப்படி படத்துக்கு போக? அதானே போச்சு வேற ஆசை. அன்னைக்கே சொல்லியிருக்கேன். எப்படி 4 பேர் பேச்ச கேட்கப்படாது. உங்களை சொல்லடா சாமி. இது 4 பேர் பேச்ச கேட்டிருந்தா இதுல ஒரு பெரிய விஷயம் வேற இருக்கு. என்ன? இந்த 4 பேர் பேச்ச இந்த தர்மம் கேட்டிருந்தா, சரி சூதாடி வானாத்துக்கு போவானா? 4 பேர் பேச்சும் கேட்கணும். கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணுமா? கண்டிப்பா. கேட்காம பாட்டுக்கு தெரிஞ்சாலும் சரி இருக்கட்டும், வந்த காரியத்தை பார்ப்போம். ஆமா ஆமா. என்ன எங்க மாமி என்ன சொன்னா, என்னப்பு ஒண்ணும் இல்லையா, பேசாம இருங்கப்ப. ஒண்ணும் இல்லை நீங்களா பேசிக்கிறீங்க, என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைன்றீங்க. மாமி சொன்னா, தொலைமார்களே தேவதாசனுக்கு மேலவனா அந்த தெரியாது, அவளை கூட்டிட்டு போய் சகல சமித்துகளை கொய்துண்டு பத்திரமா எப்படி உங்களை உயிர் அகத்தாடை கொண்டு வரேளோ அது மாதிரி என் குழந்தைய கொண்டு வாங்கன்னு சொன்னான். சொன்ன சொல்ல காப்பாற்ற முடிஞ்சதா? யார் இந்த காலத்துல சொன்ன சொல்ல காப்பாத்துறா? ஆமாம். போடானா போக மாட்டான்னா, வாடானாலும் வரவும் மாட்டான். காப்பாற்ற மாட்டேன். நம்ம என்ன காப்பாற்ற முடியும்? அவாவை பிராப்த கர்மம். தேவதாசை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் எண்ணி பார்க்குறான் இந்த கர்ப்பைமாவே. இல்ல கர்ப்பைமவனே வாடா. பொட்டிக்காரி பொட்டிக்காரி சக்கரவடி கிழக்கு சமஞ்சதிய படி, சக்கரவடி கிழக்கு சமஞ்சதிய படி, வட்ட பொட்டிக்காரி. சங்கீதமா? சக்கரவடி கிழக்கு சமஞ்சதிய படி, வட்ட பொட்டிக்காரி. ஒட்டகத்தை கட்டிக்கோ, கட்டியாக ஒட்டிக்கோ, ஒட்டகத்தை கட்டிக்கோ, கட்டியாக ஒட்டிக்கோ, வட்ட பொட்டிக்காரி. ஒட்டகத்தை கட்டிக்கோ, கட்டிக்காக ஒட்டிக்கோ, வட்ட பொட்டிக்காரி. இடுப்பு அடிக்கடி துடிக்கிறா, அளவுக்கு அடிக்கடி வெடிக்கிறா. இடுப்பு அடிக்கடி துடிக்கிறா, அளவுக்கு அடிக்கடி வெடிக்கிறா. வட்ட பொட்டிக்காரி. இடுப்பு அடிக்கடி துடிக்குதா, அளவுக்கு அடிக்கடி வெடிக்குதா. இடுப்பு அடிக்கடி துடிக்குதா, அளவுக்கு அடிக்கடி வெடிக்குதா. வட்ட பொட்டிக்காரி. அண்ணாமலை ஆசவத்தை உண்ணாமலை, அண்ணாமலை ஆசவத்தை உண்ணாமலை, வட்ட பொட்டிக்காரி பொட்டிக்காரி. சூப்பரியா. யாரு நீங்க? நல்ல நோட்டு
நீங்க எந்த ஐயரு? ராக நல்லா பாடிட்டு வந்திருக்கேன் ஐயர். ஆமா, ஆமா, ஆமா. நாங்க காட்டுக்கு தெற்போய வந்த இடத்துல சரி. அழகான குழந்தை, அறிவான குழந்தை, உண்மைதான் பேசணும், உண்மை பேசணும், சத்தியம் சத்தியம் சொல்லிட்டு வந்தேன். சரி. இந்த காலத்துல உண்மை பேசுறவனுக்கு எங்க மதிப்பு இருக்கு? உண்மை பேசுறவன் ஊறுகாக்கி திண்டாடுறான், பொய் பேசுறவன் பொரோட்டா கறி திங்கிறியான், சத்தியமெல்லாம் சக்கரை பொங்கல் ஆகி போச்சு. சத்தியம் சத்தியம்னு சொல்லிட்டு வந்தான். வந்த இடத்துல பாம்பு அவனை கடிச்சு அவன் செத்து போனான். அது ஒரு பக்கம் கூட இருக்கட்டும், இந்த கூட ஐயரையே காணாம். ஐயரையா? ஐயர் ஐயர் ஐயர், அதெல்லாம் ஐயரே கம்மையில நடக்குது. தெரியல. எதிர ஐயரை பாப்பா எங்கன்னு கூப்பிடியா? ஐயரே கழுத்தின்னு கண்டைன்னு நீ சொல்லிக்கிட்டே வா. அப்புறம் எப்படிதான் சொல்றது? ஐயர் வாள் உங்களுக்கு வாழ உழைச்சிருக்கு. ஐயர் வாள்ன்றதுக்கு சாமி பகவானுக்கு சமமா உள்ளவா. உங்களை எதுக்கு நாங்க சாமி நான் கூப்பிடன்னு கேக்குறேன். தெரியல வைக்கிறாள்ல. ஆமா வைக்கிறாள்ல. இருக்காங்க சாமி தரிசனம் பண்றாள்ல. தரிசனம் பண்றாங்க. கோயில் இருக்குல்ல. கோயில் இருக்கு. கும்பாபிஷேகம் பண்றாள்ல. பண்றாங்க. இத்தனை லட்சம் செலவழிச்சு அந்த கோயிலை உருவாக்கி குடமுழுக்கு பண்றது யாரு? குடமுழுக்கு பண்றது யாரு? நீங்க. ஏன் பகவானுக்கு சமமா உள்ள அம்மா 5 லட்சம் 10 லட்சம் வாங்குறது குடமுழுக்கு வாங்கி. அம்மா குடமுழுக்கு வாங்கிட்டு 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு அது மட்டும் இல்லாம தேங்காய் வாழை எல்லாத்தையும் நம்மள வாங்க சொல்லிவிட்டு 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு கடைசியில மந்திரம் சொல்லும் போது என்ன சொல்றா தெரியுமா? ஸ்வாகா. ஸ்வாகா நீ ஏன் சொல்றாங்க? அந்த உங்க 10 லட்சம் ஜோலி முடிஞ்சு வச்சு ஸ்வாகா. அம்மா இதுல என்ன தப்பு? இரண்டா தவறு. அது நீ படிக்கட்டு இவ்வளவு செலவழிச்ச நீங்க அந்த விஷயத்தை பண்ணலாமே. எங்களுக்கு எதுக்கு 5 லட்சம் கொடுக்குறீங்க? சரி அது கூட பரவாயில்ல. இந்த படிக்கட்டு கட்டுறாங்கல்ல மேல கோபுரத்துக்கு போறதுக்கு அந்த படியை கட்டும் போது நல்லா கட்டி வச்சிருப்பாங்க. போனது இவங்க படியில கோபுரத்துல ஏற மாட்டாங்க. ஆமாமா முதல்ல நம்மள ஏற சொல்றது. அது ஏன் தெரியுமா? அந்த படிக்கட்டு உறுதியா இருக்கா இல்ல உடஞ்சு போகுதான்னு. எனக்கு லவங்க உடஞ்சுன்னா நம்ம கால போயிரும்ல. இவங்க சுதாரி பறந்துக்கிறாங்களாம். அது வேற என்னடா, சில திடப்பொருள்ல கொண்டாந்து சேர்க்கறது உங்க பொறுப்பு. சரி நாங்க மாயிலை நூல்கண்டு இதுகளை எடுத்துட்டு தாண்டா நாங்க வருவோம். மித்த பொருளை பூரா நீங்க கடமான திடமான பொருளை பூரா நீங்க திடகாத்தமானவல்ல. ஆமா நீ சாதாரணப்பட்டாளா? ஆட்டை திங்கிற, மாட்டை திங்கிற, கோழியை திங்கிற, ஏன் குஞ்ச திங்கிற போவேன். என்னடா உன் குஞ்ச திண்டா? ஏன் கேள்விடா. ஓ கேள்வி கேள்வி. ஏன் குஞ்ச திங்கிற அந்த விஷயத்தால சொல்ல வந்து நீங்க சாதாரணப்பட்டாளா? அப்புறம் பச்சரிசி சோறா திங்கிறிய தின்னுட்டு போ, பருப்பை திங்கிறிய தின்னுட்டு போ, காய திங்கிறிய தின்னுட்டு போ, பழத்தை திங்கிறிய தின்னுட்டு போ. ஏன் பழத்தை திங்கிறியன்னு நான் கேட்கிறேன். ஏன் காய திங்கிறியன்னு நான் கேட்கிறேன். அதுல புரதச்சத்து அதிகமா இருக்கும்டா. அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் கிடையாது. நாங்க பகவான சமமா இருந்ததுனாலதான் பாராயணத்தை முறையா கத்துனதுனாலதான் லோகத்துல மழையா வருஷிச்சுக்கிறது. மக்கள்லாம் சுபிக்ஷமா இருக்காடா. ஏன் கொஞ்சம் காலமா மழையே பெய்யலையே? நீங்க வர்ண ஜபம் மண்ணலையா? நீங்க வணங்குறீங்களே வர்ணவாகவே பண்ற வேலை வச்சா கொடுப்பி அடிச்சா மொட்டை பேஞ்சா மழையா பெஞ்சு வெள்ளாமே அழிக்கிறது. இல்லைன்னா கம்மாயில குட்டிகள் கூட தண்ணிலாம் பண்றது. எப்பயும் மழை பெய்யத்தான் செய்யும். அதனுடைய பிராப்த கர்மம்னு ஒன்று இருக்குடா. இப்ப இந்த இடத்துல 3 நாளைக்குள்ள
நான் மழை பெய்ய வைக்கட்டுமா? 3:45 நாளைக்குள்ள நாடகம் நின்றாலும் பரவாயில்ல. ஆமா காடல் கோடியில உண்மையிலே மக்கள் அனைவரும் எல்லா காசையும் கொடுத்துருவாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. மழை பெஞ்சா இப்ப மழை பெய்யணும், கம்மா நிறையணும். இப்ப மழை பெய்ய வைக்கல, உங்க ஒப்ப மனை கிடா குட்டி காயடிக்கிறாப்புல இந்த படம் தூக்கி போட்டு அடிச்சு விடுவேன். மழை பெஞ்சிட்டா நீ பேய வையின்றே சபதம்னா சரியா அவதண்டே வாப்பு. மழை பெய்யலைன்னா நீ சொல்றது நான் கேட்கிறேன். மழை பெஞ்சிட்டா மழை பெய்ஞ்சா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஆமா மழை பெய்யணும்ல. ஆமா வேற யாரும் என்னை ஏசப்படாது. நாங்க எது வைக்கிறோம்? ஏன்னா இவ்வளவு செலவழிச்சு நாடை நின்று போச்சுன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நிஜமா நிஜமா மழை சொல்ல மாட்டீங்கல்ல, அவங்களும் சொல்ல மாட்டாங்களா? வாங்க மழை பெய்ய வைக்கிறேன் இல்ல, என்ன மைத்த கொடுக்குறோம். நல்லா கேட்டுங்க. மழை மழை பெய்ய வைக்க மழை வேலைன்னா கல்லெடு தெரிஞ்சிருப்பீங்க. என்ன தெரிய போகுது? நான் மழை பெய்ய வைக்கிறேன். அப்படியா? சபதம் வச்சுக்குருவா. எங்க பாத்து மழை பெய்யணும்டா. மழை பெய்யும் பாடுற இப்ப சாமி வாங்க. பேப்பர் அவருக்கு ரூபா எனக்கு அங்க சொல்லணும். சொல்றேன் சித்தி கட்டி உரையிலே திருவாளர் ஏ முருகன் கற்பூரம் கோவில் கேம்பரம் அன்புள்ளங்கள் ரூபாய் 200. ஏ முருகன் கற்பூரம் கோவில் கேம்பரம் அன்புள்ளங்கள் ரூபாய் 200. யாருக்கு? ஓகே, 2 தடவை சொல்லிட்டேன். திருவாளர் ஏ முருகன் திருவாளர் கற்பூரம் கோவில் கேம்பூர் ரூபாய் 200. சரி சரி சொல்லிட்டேன். ஒரு ஏலம் போறியா? அப்படி சொல்றேன், மறுபடியும் சொல்லிட்டேன். திருவாளர் ஏ முருகன் கற்பூரம் ஏ முருகன் சொல்லிடுறேன். சொல்ல திருப்பி சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, ஏ கற்பூரம் சொல்லிடுறேன். அன்புள்ளங்கள் ரூபாய் 200 அன்பளிப்பு கௌரவப்படுத்தி இருக்கிறார். அண்ணாருக்கு நன்றி 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 வணக்கம். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. ஆமா 5 மணிக்கு முடிச்சு. அதெல்லாம் கதை சரியா போயிட்டு இருக்கும். அப்படித்தான் அப்படி இப்படின்னு. அதனால ஒண்ணும் இல்ல, விடுங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும். இப்ப மழை மழை பெய்ய வைக்கணும். எல்லா கவனமா கேட்டுங்க. மழை பெய்ய போகுது. மழை பெய்ய வைக்கிறா. இன்னைக்கு இந்த ஆளை அடிக்கிற பாரு, சாணி தள்ளணும். பாப்பம்டா, யாரு ஜெயிக்கிறான்னு தெரியணும்ல. மழை பெய்யணும்னா இங்க எல்லாரும் இருக்காங்கல்ல. ஆமா, இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஆமா. அபாபா எழுந்திருச்சு எந்திரிச்சு அபாபா அகத்துக்கு போய், அகத்துக்குன்னா வீட்டுக்கு அபாபா அகத்துக்கு போய் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொருத்தரும் 15 உடைய பச்சரிசி. நல்லா கேட்டுங்க தா. 15 உடைய பச்சரிசி. அந்த பச்சரிசிக்குள்ள காய்கறி பருப்பு. ஓ, நல்லா கேட்டுங்க. ஒவ்வொரு ஆளும் 10 தேங்காய். ஆத்தடியாத்தே 15 மாலை, 15 குண்டங்கி வேஷ்டி. ஒவ்வொரு ஆளும் 10,000. 10,000-ஆ? இதுல பூரா கொண்டாந்து மேடையில கொட்ட சொல்றா, நான் பைய வைக்கிறேன். அடங்கொப்பே மக்க இம்புட்டு சாமானு கொடுத்தாத்தான் ஓ வீட்டுல 10 வருஷத்துக்கு பஞ்சம் வராதே. அதான் உழைக்கிற 1 கோடி, ஏக்கிறது 7 கோடின்னு இருக்கிறாங்க. இம்புட்டு சாமானு கொண்டாந்து கொடுக்க முடியுமா? ஆசை தோசை வடை சமாளிக்கிற பத்தியா? நல்ல விவரம் முருகா. இப்படிதான் ஒரு காமெடிக்கு ஒரு ஊர்ல சொல்லிவிட்டேன். செல்லம்பட்டின்னு உசலம்பட்டி பக்கம். சரி, உண்மையிலே சம்பவம். உண்மைக்கு அப்போ நடந்த விஷயம்ங்க. அதுல இப்படி சொல்லிவிட்டேன். நாடகம் பார்த்தா 5 பேர் தான். சரி, அது இப்படி இல்லை கேட்டுவிட்டியான். ஆமா, கழிவனை நல்லதை கெட்டதை பார்த்து போடுவான் அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் 5,000 கொண்டு வந்துருச்சு. கொண்டாந்து கொடுத்துருச்சு. பெய்ய வைடான்னு சொல்லி குடும்பியை பிடிச்சிட்டாங்க. 5 பேர் தானே பார்த்தவங்க. ஆமா, பெய்ய வைடான்னு குடும்பியை பிடிச்சி விட்டாங்க. ஐயா எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்களா? ஏய் என்னடா இழிச்சாப்பல, நாங்கள் 5 பேர் பார்த்தோம்ல, கொண்டாந்து கொடுத்தோம்ல, பெய்ய வையன்ட்டாங்க. 3 பேர் கொடுக்கலன்னு. அது யார 3 பேர் கொடுக்க சொல்றேன், அவங்களையும் கொண்டு வர சொல்றேன்னு. மதுரையிலிருந்து செட்டு போட வந்தவங்க. சரி, மைசூருக்காரவங்க. இவ கொண்டு வரலன்னு. இவ மதுரையில போய் கொண்டு வர முடியுமா? அதுக்குள்ள விடிஞ்சு போகும். அது அப்படி சமாளிக்கணும்ல. சரி சரி, பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா, எம்புட்டு வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். காரியம் என்ன, எவ்வளவு நம்ம பேசலாம். மக்கள் சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்படியே போக வேண்டி இருக்கு. அதனால அப்போ நாங்க கரெக்டான நேரத்தில் போயிட்டே இருப்போம். இங்க இருங்க, ஓடுற மாட்டோம். நீங்க விஷயம் தெரிஞ்சவங்க. ஒரு செகண்ட்ல நாங்க போயிடுவோம்.
அப்படி போங்க இப்படி போங்க அப்படி டைரக்ட்லாம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? நாடகத்தை பாருங்க. 5 மணிக்கு முடிக்க சொல்லிட்டாங்க. அதுக்கான கதையெல்லாம் கரெக்டாக எல்லாரும் சொல்லியாச்சு. கரெக்டாக ஓடிட்டே இருக்கும். எங்களுக்கு தெரியும் எதை குறைக்கணும் எதை கூட்டணும். ரேஸ் ஓடுறதுனால மாமி வந்து வச்சு சொல், மாமி அழைச்சிடு. அம்மா சந்தியம்மா அது பேச்சுக்கிட்டு இருக்கும்போது போங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. பாருங்கள் ஐயா, தங்கள் இருவருக்கும் நமஸ்காரம் ஐயா. எல்லோரும் வந்து விட்டீர்களா? மக்களா, உங்கள் பின்னே என் மைந்தனும் மரவே காணே. உங்கள் அழைத்து போன என் மகள் எங்கேயப்பா? எங்கேயப்பா? திக்கனே என் வயிற்றில், திக்கனே என் வயிற்றில் தீரனை முட்டிடாமல் பக்கன நடந்த செய்தி பகருவி தோழமாறு ஐயா. ஐயா 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 ஐயா, உங்களோட மகன் எங்கேயப்பா? சொல்லுங்கள் ஐயா. எங்கள் மகளோ எப்படி வந்தார் தெரியுமா? பசியால் களைத்து மகன் போனானே போனா. பசியால் களைத்து மகன் போனானே. பதகியால் கேட்க பலர்கள் சொல்லுங்கள். பதகியால் கேட்க பலர்கள் சொல்லுங்கள். வீரர்கள் சொல்லுங்கள். தோழர்கள் சொல்லுங்கள். எந்த மகளோ இது நின்று வர காணி. எந்த மகளோ இது நின்று வர காணி. எங்கே எப்போ உங்களை நம்பித்தானே அனுப்பி வைத்தேன் என் மகனை. என் மகன் எங்கே என்று சொல்லுங்கள். என்ன மாமி குழந்தை கூட அலறலே. எங்க மாமி என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? இவங்கெல்லாம் வடாந்திர போறாங்களே, பசி வந்துட்டா என்ன பண்ணுவா அப்படி நினைச்சுண்டு ஈவு இறக்க தெய்வதி ஆச்சிட்டோம். நிறைய போஜனம் கொடுத்துட்டு இருந்தா. வடாந்திரத்தை பை வந்துடுத்து வருஷம் வந்து நாங்க போஜனம் பண்ணிட்டோம். குழந்தை உளுந்து அலறலே, கொஞ்சம் நேரம் கொடுக்கப்படாதோ? என்னை மன்னித்து விடுங்களையா. என்னை அனுப்பி விட்டு எஜமானம் சென்று கேட்டதற்கு அவர் இல்லை என்று சொல்லிவிட்டார். இந்த பாவி நான் என்னையா செய்வேன்? வலிதி செய்த பீமரில் போனாரோ. வலிதி செய்த பீமரில், வலிதி செய்த பீமரில் போனாரோ. ஐயோ, வலிதி செய்த பீமரில் போனாரோ. ஐயோ, மறையோரை பாலரே மறைக்காமல் சொல்லுங்கள். மறையோடு பாலகன் மறைக்காமல் சொல்லுங்கள். மறையோரை பாலரே மறைக்காமல் சொல்லுங்கள். மலர்கள் சொல்லுங்கள். கீழர்கள் சொல்லுங்கள். தோழர்கள் சொல்லுங்கள். எந்த மகளோ இது நின்று வர காணி. எந்த மகளோ இது நின்று வர காணி. மாமி என்னடா இவங்க வனாந்திரம் கூட்டி போனாங்களே, என்ன விஷயம் ஏது விஷயம் நீங்க நினைக்கலாம். அவனோட சிறு வயது குழந்தை மாமி. மேல வந்து காஜ்மத்துக்கு 2 வழி இருக்கு மாமி. 2 வழிகள். ஒன்று குறுக்கு வழி, இதில் எந்த வழியில் என் மகன் வருகின்றார்? சுற்று வழி வாரா, யார் யார் வருகிறார்கள்? சேசு வாரா, சுப்பு வாரா, வெங்குடு வாரா, அனந்த வாரா, கோபால வாரா, சந்திர வாரா. என் மகனை கேட்டால் யாரையோ அது சொல்லுகின்றீர்கள். மேல வனாந்திரம்
பாத்திரத்துல கோயிந்தா. பக்கத்து வீட்டுக்கார பையன் கோவிந்தனோட சுகமா நடந்து வர்றான். அப்படி சொல்லாமல் கோவிந்தா என்று அபசகனமாக பேசுகின்றீர்கள் அப்பா. என் மகன் எங்கே? என் தக்க மகன் எங்கே ஐயா? சொல்லுங்கள் ஐயா. எங்கே மகன்? என் தங்க மகன் எங்கே மகன்? என் தங்க மகன் ஏனோ வரவில்லை. எங்கே மகன்? என் தங்க மகன் தங்க மகன். காலையிலே கனகம் உடையங்கள் வாடகம். காலையிலே கனகம் உடையங்கள் வாடகம். மாலை பொழுதாகிறியாகிரி கோகக் கடல் மூழ்கிடு மூழ்கிடு. மாலை பொழுதாகிறியாகிரி கோகக் கடல் மூழ்கிடு மூழ்கிடு. பாலவயலே சிலை போல அழகே இளம் பாலவயலே பாலவயலே சிலை போல அழகே கோலக்கண்கள் எந்தன் மைந்தன் உலக விழுதி மாறும். எங்கே மகன்? என் தங்க மகன் தங்க மகன். என்ன காரணம் தெரியலே இன்னும் ஒன்றுமே ஐயோ. என்ன காரணம் தெரியலே, இன்னும் ஒன்றுமே புரியலே. என்ன காரணம் தெரியலே இன்னும் ஒன்றுமே புரியலே. சின்னஞ்சிறுவன் எனக்கொன்னேயொருவன். சின்னஞ்சிறுவன் அவள் என்னில் ஒருவன். சின்னஞ்சிறுவன் எனக்கொன்னேயொருவன். அன்னையன் மனது புண்ணாகனோ வெட்டவயிறு பற்றி எறிது உற்றதிரு என்னை. தங்க மகன் என் தங்க மகன். அப்பா, நான் பெற்ற மகனை இப்பொழுதே பார்க்க வேண்டும் போல இருக்கிறது ஐயா. நான் பெற்ற மகன் உங்களோடு வருவது பசியோடு வந்தார். அதெல்லாம் இருக்கட்டும், திருப்பெல்லாம் சேகரித்துக் கொண்டாடா அப்பா. கவலைப்பட வேணாமே. நீங்க ஏன் கவலைப்படுறே? உங்க குழந்தை எங்க கெட்டு போன எங்களுக்கு என்ன? அப்படி சொல்லாதீர்கள் ஐயா. அப்படின்னு நாங்க விட்டுருவோமா? ஐயா ஐயா, உங்களுக்கெல்லாம் உற்றார் உறவு என்று சொல்லிக்கொள்ள எத்தனையோ பேர்கள் இருப்பார்கள். நான் பெற்ற மகனுக்கு என்னை விட்டால் வேறு நாடு இல்லை ஐயா. உங்களுக்கு தெரியுமா? ஊருமில்லை நாட்டிலே உறவுமில்லை வீட்டிலே. ஊருமில்லை நாட்டிலே உறவுமில்லை வீட்டிலே. யாருமில்லை வாழ்விலே ஏந்திருந்தேன் உலகிலே. யாருமில்லை வாழ்விலே ஏந்திருந்தேன் உலகிலே. ஊருமில்லை நாட்டிலே உறவுமில்லை வீட்டிலே.
கொண்டானா அந்த காலகத்தில் என்னப்பா நடந்தது? என்ன நடந்துச்சு மாமிக்கு தெரியாது போல. ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாம் தான் நடந்துக்கிட்டு தான் வந்துச்சு. நாங்களும் அதோட தான் போய்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஒரு விஷயம்னானா மாமி விஷயத்தை கேட்குறச்ச நம்ம ஏதோ சொல்லணும். அவளா தெரிஞ்சா தெரிஞ்சுக்கிட்டோம். சரி என்ன போகட்டும். என்னப்பா சொல்லுகின்ற? ஆண்டவனே ஆண்டவனே, இது என்ன கொடுமையை, இந்த கொடுமையை நான் எங்கேயா போய் சொல்வேன்? நாங்கள் சொல்லிக்கிட்டு தானே மாமி இருக்கோம். படைத்தவனே படைத்தவனே உனக்கு மகிழ்ச்சியா, உள் படைப்பினிலே தினமும் இது நடக்கும் நிகழ்ச்சியா. படைத்தவனே படைத்தவனே உனக்கு மகிழ்ச்சியா, படைப்பினிலே தினமும் இது நடக்கும் நிகழ்ச்சியா. படைத்தவனே என்னை படைத்தவனே. பாலும் பழமும் விருந்து வைத்து விளக்கணை தாயே, நல்ல காலம் வரும் நேரம் பார்த்து கதவடை தாயே. பாலும் பழமும் விருந்து வைத்து விளக்கணை தாயே, நல்ல காலம் வரும் நேரம் பார்த்து கதவடை தாயே. வாழ்க்கை என்னும் நாடகத்தை துவக்கி வைத்தாயே, இந்த வாழ்க்கை என்னும் நாடகத்தை துவக்கி வைத்தானே. வாழ்க்கை என்னும் நாடகத்தை துவக்கி வைத்தாயே, அது பாதிகளே முடியும் முன்னே திரையை விட்டாயே. அது பாதிகளே முடியும் முன்னே திரையை விட்டாயே. படைத்தவனே படைத்தவனே உனக்கு மகிழ்ச்சியா சத்தியத்தை காத்திடவே தர்மத்தை நிலைநாட்டிடவே, சத்தியத்தை காத்திடவே தர்மத்தை நிலைநாட்டிட உன்ன மனைவி மகள் இருவரையும் பிரிந்து சென்றாரே. உடல் இருக்க உயிர் இருந்தும் பயனும் இல்லையே, இந்த உடல் இருக்க உயிர் இருந்தும் பயனும் இல்லையே, பாடி உள்ளம் இருப்பதால் மறைக்க முடியவில்லை. பாவி உள்ளம் இருப்பதால் மறுக்க முடியவில்லையே. படைத்தவனே படைத்தவனே உனக்கு மகிழ்ச்சியா, படைப்பினிலே தினமும் இது நடக்கும் நிகழ்ச்சியா. படைத்தவனே படைத்தவனே படைத்தவனே. வெந்த புண்ணில் விளைய பச்சவனை சித்திரவதை செய்யாதீர்கள் ஐயா. நான் பெற்ற மகனுக்கு காரகத்தில் நடந்த உண்மையை நடந்ததென்ன சொல்லுங்க, அங்கே உற்றதென்ன சொல்லுங்கள், உயர் குணபாலர்களே. அங்கே நடந்ததென்ன சொல்லுங்கள். பெற்ற வயிறுதியார் பட்டிடலாமா, எதகுமா என்னை. ஐயோ பெற்றவயிருமிங்கே தாங்கள் சொல்ல மறைத்தால் இந்த இடத்திலே இந்த சண்டாளி உயிரை விட்டு ஆயுதா இருக்கணும் மாமி. சொல்றேன் மாமி, ஒரு யுகம் வந்தால் நாங்க தான் சொல்ல, வேற யாரும் சொல்ல போறா? சொல்றேன் மாமி. அழுவதாலாவதென்ன மாமி, அழுவதாலாவதென்ன
என் அம்மணி சொல்ல கேளா அழுவதாலாவதென்ன என் அம்மணி சொல்ல கேளா பொழுதது புலரும் முன்னே போயினோம் பாலரெல்லாம் மாமி பொழுதது புலரும் முன்னே போயினோம் பாலரெல்லாம் பழுதுள்ள பாபு நீட்டி பாலகன் மாட்டாம் நான் என்ன செய்வேன் என்னால் அப்பா முடியவில்லை என்னப்பா அப்படி மாண்டாயோ மகனே பாப்பா மறந்தாயோ அன்னை தன்னை வேண்டாயோ கருவியல்லை விட்டாய ஒண்டியாக 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 மகனே 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 மாண்டாயோ மகனே 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 அப்பா மகனே பாம்பு ஐயோ மகனே பாம்பு அப்பா மகனே பாம்பு ஐயோ மகனே பாம்பு கடித்தோடா எப்படி துடிதுடித்து இறந்தாயோ என் கண்ணே என்ன வென்றாயோ நினைத்தாயோ எதற்காக உயிர்ந்தன் கண்ணே உனக்கு தெரியாதா என் செல்வமே நீ ஒருவன் இருக்கிறாய் என்றாடா இந்த சண்டாளி இதுவரைக்கும் உயிரிட்டு விட்டவன் எப்பொழுது உன்னை விழுந்து விட்டேன் இனிமேல் இந்த பாவியை அம்மாவென்று யாரை அழைப்பார்கள் இந்த சண்டாளியை அம்மாவென்று நான் பெற்ற செல்வம் நான்
பாய விட்டு பிரிந்து போக உனக்கு எப்படி அப்பா மனது வந்தது? கண்ணே, என்றாவது ஒரு நாள் உன் தந்தை வந்து அம்மா உன்னிடம் விட்டு சென்ற எனது மகன் எங்கே என்று கேட்டார். அவருக்கு இந்த பாவி நான் என்னடா பதில் சொல்ல? ஐயோ கண்ணே, நண்டூருது நரியூருது நண்டூருது நான் வளர்த்த சின்ன கிளி கண்ணில் ஆடுதே, என் கண்ணில் ஆடுதே. நண்டூருது நரிவூருது நண்டூருது நரிவூருது நண்டூருது நான் வளர்த்த சின்ன கிளி கண்ணில் ஆடுதே, என் கண்ணில் ஆடுதே. நண்டூருது நரியூருது நண்டூருது. ஆடுது தொட்டில் ஒன்று இல்லை இல்லை இங்கே, ஆராயம் காத்திருக்க வெண்ணிலவு இங்கே. பாடிடும் பூங்குயிலின் பாவை எங்கு சென்றார்? பல்லாக்கில் இரண்டு வகை ஒன்றிலே சென்றார். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். வானக தேவரெல்லாம் வரவேற்கவே நான் வளர்த்தேன் செல்ல கிளி கண்ணில் ஆடுதே. என் கண்ணில் ஆடுது நண்டூருது நரிவூருது நண்டூருது நரிவூருது நண்டூருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது, என் கண்ணில் ஆடுது. நாளுக்கு நாள் உழைத்தி நன்றி இல்லை இங்கே, நல்லோர்கள் வாழ்வதற்கு நியாயமில்லை இங்கே. ஏழையின் தலையெழுத்தை எழுதியவன் எங்கே? எடுப்பதை எடுத்துக் கொண்டால் நீதி வரும் இங்கே. நான் பெற்ற மகனே, நான் எட்டுப் போனேன். நான் பெற்ற மகனே, நான் எட்டுப் போனேன். நான் பெற்ற மகனே, நான் எட்டுப் போனேன். சத்தியத்தை ஒரு நாள் நான் மறப்பேனோ? நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது. என் கண்ணில் ஆடுது, நண்டூருது நரியோருது நண்டூருது. நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது, என் கண்ணில் ஆடுது, என் கண்ணில் ஆடுது. அந்த ரசிகாமணிகளே, என் மகன் இறந்த பற்றி சொல்லிவிட்டு எந்த இடத்தில் இறந்த தெரிவிக்காமல் ஓடிவிட்டீர்களே அப்பா. வாருங்கள் ஐயா, வாருங்கள். ஐயா, நான் பெற்ற மகன் எங்கே எப்பா இறந்திருக்கின்றார்? அம்மா, குழந்தை இறந்த செய்தியை கேட்டு நீங்க அழுது துடிக்கிறத பார்த்து நாங்க பயந்து ஓடிட்டோம். எங்களை மன்னிச்சிருக்கேம்மா. உங்களுக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு நாங்க பெரிய ஆள் கிடையாது, இருந்தாலும் சொல்றோமா. ஆண்டாண்டு காலம் அழுது உருண்டாலும் மாண்டவர் மீண்டும் வருவதில்லைன்னு பெரியவர் சொல்லி வச்சிருக்காங்க. அப்பா, மனசை தைரியப்படுத்திக்கங்க. உங்க குழந்தைய ஒரு ஆலமரத்துக்கு அடியில படுக்க வச்சு குழந்தையோட உடம்புல ஆடு மாடுகள் மேயாத இலைகளை போட்டு மூடி குழந்தையோட நெஞ்சில சொல்லுங்கள் ஐயா. பெரிய பாறாகளை தூக்கி வச்சுக்கடா. உனக்கு என்னையா தீங்கிழைத்தான் என் மகன்? உனக்கு என்னதான் பாவம் செய்தோம் நாங்கள்? நான் விட்ட மகனை ஏனப்பா அப்படி செய்தீர்கள் ஐயா? எதற்காக அப்படி செய்தீர்கள்?
குழந்தையோட நெஞ்சில கள்ளத்துக்கு வைக்கும் அளவிற்கு நாங்க கொடியவர்கள் இல்லையம்மா. ஏனையா அப்படி செய்தீர்கள்? நீங்க போய் பார்க்கும்போது நாய் நரி இழுத்து செல்லக்கூடாது, அதுக்காக தான் தூக்கி வச்சோம். உண்மைதானப்பா. அப்பா, பெற்ற பாசத்தால் தங்களை பாவி என்று உரைத்து விட்டேன். தாங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். இறக்கும் தருணத்தில் இந்த பாவியை பற்றி ஏதாவது சொன்னாடா ஐயா? சொன்னாமா சொன்னா. தோழமார்களே, இந்த பிறவியில் என் தாய் தந்தைக்கு மகனாக பிறந்து அவர்களுக்கு எந்த விதமான பணிவிடையும் செய்ய முடியவில்லை. அடுத்த பிறவியில் இதே தாய் தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டும், சத்தியத்தை காக்க வேண்டும் சொல்லிட்டு குழந்தை மடியில விழுந்து இறந்துட்டாரம்மா. ஐயா, சென்று வாருங்கள். அம்சால பிறந்த என் செல்வமே, இந்த ஜென்மத்தில் அறந்தீட அனாதாக இறந்திருக்கின்றாயே, இதெல்லாம் போகாது என்று வரும் ஜென்மத்துக்கெல்லாம் இந்த சண்டால் விட்டு பிறப்பேன் என்று சொன்னாயா? வேண்டாமடா என் கண்ணே. ஐயா, உன்னை பிரிந்து எப்படியாடா இந்த பாவை உருவாழ போகின்றேன்? கண்ணே, உன் தந்தை எங்கிருக்கின்றாரோ எனக்கு தெரியாது. என்னுடைய நிலைமையை பார்த்தாயா? நான் பெற்ற என் செல்வமே,